ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் RK ஹோம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ப்ரௌன் சனா வச்சு தான் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். பொதுவாகவே குழந்தைகளுக்கு இந்த ப்ரௌன் சனா ரொம்ப பிடிக்கிறது இல்லை. ஆனால் அந்த ப்ரௌன் சனாவில் தான் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான நிறையா ப்ரோட்டீன் சத்து இருக்குது. இந்த சனாவை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் தான் நம்ம பண்ணி தரப்போகிறோம். இந்த ப்ரௌன் சனாவை வச்சு ஒரு சூப்பரான கபாப் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த சனா வச்சு நம்ம பண்ண போகிற கபாப் ஈவினிங் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்காக இருக்கும். இது சென்னால் தான் பண்ணுறதுன்றது தெரியாமல் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த கபாப் எப்படி பண்ணுறது பார்க்குற முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த கபாப் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றது நான் இமேஜாக கொடுத்துருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 200 கிராம் சுண்டல் எடுத்து ஒரு 8 மணி நேரம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம குக்கரில் போட்டு நல்லா பஞ்சு போல் அவிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 200 கிராம் சுண்டலை சேர்த்துக்கிட்டு அந்த சுண்டல் மூழ்கிறாரும் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். உப்பு எதுவும் போட தேவையில்ல. ஒரு 4-5 விசில் வச்சு நல்லா பஞ்சு போல் அவிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அஞ்சு விசில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங் ஹவர்ஸ் விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சுண்டெல்லாம் பாருங்கள் பஞ்சு மாதிரி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை நம்ம ஃபுல்லாக வடிகட்டிட்டு வெறும் சுண்டல் மட்டும் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நல்லா தண்ணியை ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரைன் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம இப்போ நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். புதினா இலையை கொஞ்சம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். மல்லி இலையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடல மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சாட் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல. நல்லா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஆனியனில் உள்ள தண்ணியே அதுக்கு போதுமான அளவு தான். இந்த உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். உருண்டை பிடிக்க வரலை அப்படின்னா லைட்டாக மட்டும் தண்ணி தொளிச்சு விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த கபாப் பண்ணுறதுக்கு ஒரு பிடி அளவு அந்த மிக்ஸ் எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கணும். உருண்டை பிடிச்சிட்டு நம்ம வடை தட்டுற அளவு கொஞ்சம் திக்காகவே நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கிட்டு சைட்ஸ்லாம் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பண்ணிக்க வச்சுக்கணும். மிச்சம் இருக்க அந்த மிக்ஸை ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா மிக்ஸையும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. வாங்க இதை தோசை தவாவில் எப்படி ஷேடோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு தோசை தவா எடுத்து நல்லா தோசை தவா சூடானோடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் ஹீட் ஆனோடனே ஸ்டவ்வை சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிட்டு தான் நம்ம எடுத்து வச்சுருக்க கபாபை அதில் சேர்க்கணும். இந்த கபாபை லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா மேலே மட்டும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிரும், உள்ளே ஃபுல்லாக வேகாமல் இருக்கும். நம்ம கபாபை தோசை டவாவில் போட்டு 2 மினிட்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுவே நல்லா ஒரு சைட் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம்.
பாருங்கள், 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம மிச்சம் எல்லா ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா கபாபையும் வந்து தோசை டவாவில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரௌன் சன்னா கபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கும் ஈவினிங் ஒரு நல்ல ஸ்நாக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுவே எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you on next video.